வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டெஸ்ட் பேட்சோட கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல 10th தமிழ் ஓல்டு புக்கோட கொஸ்டின்ஸ் டேர்ம் 1 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அண்ணல் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா என்ற உயரிய விருதினை வழங்கி பெருமைப்படுத்திய ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1990. அம்பேத்கர்னா 1990ல, காமராஜருக்கு வந்து 1976. சரிங்களா, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அம்பேத்கர் குறித்து மற்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, அதை பார்த்துடலாம். 1927ல மார்ச் 20ஆம் தேதி மாவத்துக்குளம் தண்ணீர் எடுக்கும் போராட்டத்துல வந்து மராட்டியத்துல பங்கு பெற்றிருப்பார். சரிங்களா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நடந்தக்கூடிய ஒரு போராட்டம். அடுத்து 1930ல வட்டமேசை மாநாட்டுல வந்து பங்கேற்றிருப்பாரு. அதுக்கு யாரோட பிரதிநிதின்னு சொல்லியிருப்பாருன்னா, அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் மக்களின் பிரதிநிதியாக அறிமுகப்படுத்தி அந்த வட்டமேசை மாநாட்டுல பங்கேற்றிருப்பாரு. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1946ல மக்கள் கல்விக் கழகம், சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம் மும்பையில இதெல்லாம் வந்து அமைச்சிருப்பாரு. சரிங்களா. 1946ல மக்கள் கல்விக் கழகம். ஸோ அவரோட இறுதி கட்டத்துல வந்து இறுதி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு புத்த மதத்தை தழுவி இருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து அம்பேத்கர் குறித்த முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து 2வது பொறுத்துக. இடர் அப்படின்னா என்ன? இடர்னா துன்பம்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ ஏக்கு வந்து 2, ஏக்கு 2. ஸோ ஆப்ஷன் ஏல தான் இருக்கு பாருங்க, இதான் கரெக்ட். இடர்னா துன்பம், நாவாய்னா படகு, இறைனா தலைவன், இந்துனா நிலவு. இந்துனா நிலவு அப்படின்னு அர்த்தம். இது எங்க எதுல வரும்னா கம்பராமாயணத்துல வரும். சரிங்களா. மருங்குனா பக்கம், திரைனா அலை. இதெல்லாம் வந்து முக்கியமான சொற்கள். அதோட பொருள் வந்து தெரிஞ்சுக்கணும், சொற்பொருள். அடுத்து 3வது கொஸ்டின். குகப்படலம் டேஷ் படலமாக கம்பராமாயணத்தில் அமைந்துள்ளது. குகப்படலம் வந்து கம்பராமாயணத்துல 7வது படலமா இருக்கு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கம்பராமாயணத்துல அயோத்தியா காண்டம் அப்படின்னு இருக்கும். சரிங்களா. சோ அதுல வந்து 13 படலங்கள் இருக்கு. அந்த 13 படலங்கள்ல குகப்படலம் அப்படிங்கிறது வந்து 7வது படலம். இதற்கு இன்னொரு பெயர் இருக்கு. அது பேர் வந்து கங்கை படலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 4 படித்த கயல்விழி. படித்த கயல்விழி. படித்த அப்படின்னு இருக்கு. சோ ஆ அப்படின்னு வந்துருக்கு இல்லையா. படித்த அப்படின்னா பெயரெச்சம். பெயரெச்சம். படித்த கயல்விழி பெயரெச்சம். அடுத்த 5வது கொஸ்டின். சதகம் என்பது எத்தனை பாடல்களுடைய? சதகம் அப்படின்னா சதம், சதகம் 100 பாடல்களை உடையது. 100. அடுத்த 6வது கொஸ்டின். சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏலாதி. ஏலாதி. ஏலாதி, திருக்கடுகம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மருந்து பொருள்களான நூல்கள். அடுத்து 7, கொஸ்டின் நம்பர் 7. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது அப்படின்னு சொன்னது யாருன்னா கெலட். கெலட். அடுத்து 8வது கொஸ்டின். குமரகுருபரின் நீதிநெறி விளக்கத்தின் 51 பாடல்களுக்கு உரை எழுதி உரையாசிரியர் விளவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பிரதிமார் கலைஞர். பிரதிமார் கலைஞர். இவரோட தன்னுடைய பெயரை வந்து தனித்தமிழ்ல மாத்தி எழுதியிருப்பாரு. சரிங்களா. சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிற பெயரை பிரதிமார் கலைஞர் அப்படின்னு மாத்திருப்பாங்க. சோ குமரகுருபருடைய நீதிநெறி விளக்கத்தின் 51 பாடல்களுக்கு உரை எழுதிய உரையாசிரியராக விளங்கியவர் யாருன்னா பிரதிமார் கலைஞர். அடுத்து 9வது கொஸ்டின். கலை சொல்லி கட்டுரை எழுதாமல் இரால். எழுதாமல் இரால். செய்யாமல் இல்லை, போகாமல் இல்லை அப்படின்னா போனேன்னு அர்த்தம், செய்தேன்னு அர்த்தம், எழுதினேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. சோ கலைச்சொல்லி கட்டுரை எழுதினால் அப்படின்னு அர்த்தம். அதை எழுதாமல் இரால் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன வரும் அப்படின்னா பொருள் மாறாத எதிர்மறை தொடர். பொருள் மாறாத எதிர்மறை தொடர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 10. முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படுவது. முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படுவது பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். சரிங்களா. சிலப்பதிகாரத்துக்கு வேறு பெயர்கள் என்னன்னு கேட்பாங்க. சோ அதுல வந்து முதற் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம், இது எல்லாமே வந்து சிலப்பதிகாரத்துக்கு வரக்கூடிய வேறு பெயர்கள் தான் முத்தமிழ் காப்பியம். அடுத்து 11. சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என்று பெரியாரால் சுட்டி காட்டப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. குழந்தை திருமணம். சிற்றில் சின்ன வீடு கட்டி விளையாடுற வயசுல பெற்றோர்கள் செய்த வேதனை விளையாட்டுனா குழந்தை திருமணம், பெரியாரால சுட்டி காட்டப்படுவது. அடுத்து 12. புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டி புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என்று புத்தக சாலையின் அவசியத்தை தனது பாடல்கள் மூலம் எடுத்துரைத்தவர் யாருன்னா பாரதிதாசன். பாரதிதாசன். வீட்டுக்கு ஒரு நூலகம் வேண்டும் சொல்லி அண்ணா சொல்லியிருப்பாங்க. ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிருக்காது. ஓகே. அடுத்து 13. தொழுது அறைகுவான். இலக்கண குறிப்பு. தொழுது அறைகுவான் அப்படின்னா வினை எச்சம். வினை எச்சம். 14. பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என்று தமிழகத்தின் முந்தைய அமைவை எடுத்து கூறும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். குமரிக்காண்டம் அப்படிங்கறத பத்தி சொல்லக்கூடியது. குமரிக்காண்டம் எங்க இருக்கும் அப்படின்னா தமிழகத்துல
இந்தியாவோட தென்பகுதியில தமிழகம் இருக்கு இல்லைங்களா? ஸோ தமிழகத்துல இருந்து கன்னியாகுமரி பக்கத்துல இப்படி பிரிஞ்சு இப்படி வந்திருக்கும் குமரி காண்டம். தமிழகத்தோட தென்பகுதியில் இலங்கைக்கு பக்கத்துல வந்து இருந்திருக்கும் குமரி காண்டம். இது கடல்கோளால் வந்து கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இதுல இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆறு தான் பக்ருலி ஆறு. பக்ருலி ஆறுன்னு ஒரு ஆறு இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. பக்ருலி ஆறு அதான் இங்க சொல்லியிருக்காங்க. பக்ருலி ஆற்றுடன் பன்மொழி அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது சிலப்பதிகாரம். 15 15 ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கர். அடுத்து 16 நிற்றியீண்டு என்றுபுக்கு நெடியவன் தொழுது அடியில் கோடிட்ட சொல்லின் மூலம் குறிக்கப்படுவார். நெடியவன் அப்படின்னு யாரு குறிப்பாங்க அப்படின்னா ராமன். நெடியவன் அப்படின்னு யாரு குறிப்பாங்க? ராமனை குறிப்பாங்க. சோ குகனை குறித்து ராமனிடம் லக்குவன் கூறிய போது ராமனை தொழுது சொல்லியிருப்பார். ராமனை வந்து தொழுதுவார். நெடியவன் என்கிறார் லக்குவன். ராமனை தான் நெடியவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ குகனை பற்றி ராமனிடம் கூறும் பொழுது நெடியவன் தொழுது, நெடியவனை தொழுது, ராமனை தொழுது இலக்குவன் குகனை பற்றி கூறுவார். கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சரிங்களா? எங்க வரும்? கம்பராமாயணத்துல வரக்கூடியது. அடுத்து நானிலம். நானிலத்தில் அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. நானிலம் என்னன்னா குறிஞ்சி, முல்லம், மருதம், நெய்தல். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் தான். பாலை கிடையாது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் தான் வரும். பாலை வராது. நெய்தல் வரும். நானிலத்துல நெய்தல் வரும். அடுத்து 18 மண்டை சுரப்பை உலகுதலும் மணக்குகையில் சிறுத்த இயலும் என்று பெரியாரை பற்றி படம் பிடித்து காட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாவேந்தர் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன். அந்த வரிகளே நல்லா அழகா கொடுத்திருப்பாரு. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுதலும் மணக்குகையில் சிறுத்த இயலும் அப்படின்னு பெரியாரை குறித்து பாவேந்தர் பாரதிதாசன் வந்து பாடியிருப்பாங்க. அடுத்து 19 பேருரங்கழித்த பெண்ணும் மல்லல் அடியின் மூலம் எடுத்து காட்டப்படும் நபர் யாருன்னு கேட்டிருக்காங்க. துர்க்கை. துர்க்கை. கண்ணகியை வந்து துர்க்கை மாதிரி இருப்பாங்க அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. சோ பேருரங்கழித்த பெண்ணும் மல்லல். 20 அருவனை என்ப உளவோ குரட்பா மூலம் உணர்த்தப்படுவது. காலம் அறிந்து செயல்படல். காலம் அறிந்து செயல்படல். தக்க காலம் அறிந்து நம்ம ஒரு வினையை செஞ்சோம்னா அந்த அந்த வினையை வந்து செய்ய முடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? சோ காலம் அறிந்து செய்தோம்னா அந்த வினையை கண்டிப்பா செய்து முடிக்க முடியும். அதான் அருவினை என்ப உளவோ அப்படின்னு சொல்றாங்க. செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை. காலம் அறிந்து செயல்பட்டால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை. 21 அரக்கன் என்னும் பொருள் தரும் சொல். அரக்கன் என்னும் பொருள் தரும் சொல் என்னன்னா தாருகன். தாருகன் அரக்கன். தாருகன். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து 22 கம்பரை ஆதரித்த வள்ளல். புரிந்த வள்ளல் ஆதரித்த வள்ளல் அப்படின்னு சொல்லலாம். சடையப்ப வள்ளல். கம்பரை ஆதரித்த வள்ளல் யாருன்னா சடையப்ப வள்ளல். திருவெண்ணெய்நல்லூரை சேர்ந்தவர். திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பர் யாருடைய காலத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னா 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தார். 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தார். 2ஆம் குலோத்துங்கன். துங்கன் 2ஆம் குலோத்துங்கன் அரசுடைய காலத்தில் வாழ்ந்தார் கம்பர். கலல் டேஸ் ஆகுபெயர். கலல் அப்படின்னா தானி ஆகுபெயர். கலல் அப்படிங்கிறது தானி ஆகுபெயர். மொழி எத்தனை வகைப்படும்? மொழி வந்து 3 வகைப்படும். சரிங்களா? மொழி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. பொதுமொழி என்று 3 வகைப்படும். மொழி 3 வகைப்படும். தொல்காப்பிய நெறி நின்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கம்பர் தான். கம்பர். தொல்காப்பிய நெறி நின்றவர் கம்பர். 26 சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களிடையே இந்த வையகம் வாழ்கின்றது என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 26 அம்பேத்கர். அம்பேத்கர். சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த உலகம், இந்த வையகம் வாழ்கின்றது என்று கூறியவர் அம்பேத்கர். அடுத்து 27 தமிழுக்கு கதி எனப்படுவது. தமிழுக்கு கதி. கா தி. கானா கம்பராமாயணம், தீனா திருக்குறள். தமிழுக்கு கதி எனப்படுவது வந்து 2 நூல்கள்.
கம்பராமாயணமும் திருக்குறளும். அதாவது கம்பராமாயணத்தின் சிறப்பு கருதியும் திருக்குறளின் பெருமை கருதியும் இவ்விரு நூல்களும் தமிழுக்கு கதி எனப்படுகிறது. ஏன் சொல்றாங்கன்னா கம்பராமாயணத்தின் சிறப்பு கருதியும் திருக்குறளின் பெருமை கருதியும் இவ்விரு நூல்களும் தமிழுக்கு கதி என அழைக்கப்படுகிறது. 28 தமிழை செம்மொழியாக நடுவண் அரசு அறிவித்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 2004. தமிழை செம்மொழியாக நடுவண் அரசு அறிவித்த ஆண்டு 2004. 29 மூசி பூர்ணலிங்கம் தொடங்கி வைத்த ஞான போதினி என்னும் இதழை நடத்தியவர் யாருன்னு கேட்டாங்க. ஞான போதினி என்னும் இதழை நடத்தியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். மூசி பூர்ணலிங்கம் தொடங்கி வைத்த ஞான போதினி என்னும் இதழை நடத்தியவர் பரிதிமார் கலைஞர். 30வது கொஸ்டின், இதுவும் சிலப்பதிகாரத்துல தான் வந்திருக்கு. காண்டம் அதோடைய காதைகள் எத்தனை காதைகள் இருக்குன்னு பொறுத்துவ. புகார் காண்டம் வந்து 10 காதைகளை உடையது. புகார் காண்டம் 10 காதைகளை உடையது. மதுரை காண்டம் 13 காதைகளை உடையது. வஞ்சி காண்டம் வந்து 7 காதைகளை உடையது. சோ ஆப்ஷன் ஏ 312. புகார் காண்டம் 10 காதைகளை உடையது. மதுரை காண்டம் 13 காதைகளை உடையது. வஞ்சி காண்டம் 7 காதைகளை உடையது. சிலப்பதிகாரத்துல மொத்தம் எத்தனை காதைகள்னா 30 காதைகள். 13 + 7 + 10 30 காதைகள். 3 காண்டங்கள் 30 காதைகளை உடையது சிலப்பதிகாரம். 30 காதைகள். சிலப்பதிகாரத்தை குறித்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிலப்பதிகாரம் வந்து உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று அழைக்கப்படுகிறது. நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாயிரம் படைத்த தமிழ்நாடு என்று பாரதியார் வந்து சிலப்பதிகாரத்தை பத்தி பெருமையா பேசியிருப்பாங்க. அடுத்து இசை நாடகமே சிலப்பதிகாரத்தின் கதை உருவம். இசையும் நாடகமுமே சிலப்பதிகாரத்தின் கதை உருவமா இருக்கும். அடுத்து பாருங்க, வேங்கை மரத்தின் கீழ் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம் என்று மலைவாழ் மக்கள் அங்க சொல்லியிருப்பாங்க. வேங்கை மரத்தின் கீழ் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம் என்று யார் சொல்லியிருப்பாங்க? மலைவாழ் மக்கள் சொல்லியிருப்பாங்க. அப்பெண்ணின் வரலாற்றை யான் அறிவேன் என்று கோவலன் கண்ணகி வரலாற்றை சுருக்கமாக கூறியவர் யாருன்னு கேட்டா சாத்தனார். அப்பெண்ணின் வரலாற்றை யான் அறிவேன் என்று கோவலன் கண்ணகி வரலாற்றை சுருக்கமாக கூறியவர் யாருன்னு கேட்டா சாத்தனார், சீத்தலை சாத்தனார். அடுத்து முக்கியமான பாயிண்ட், இக்கதை சுருக்கத்தை சிலப்பதிகாரம் என்னும் பெயரில் யாம் இயற்றுவோம் என்று கூறியவர் யாருன்னா இளங்கோவடிகள். யாம் இயற்றுவோம் என்று கூறியவர் யாருன்னா இளங்கோவடிகள். நானே வந்து இந்த கதை சுருக்கத்தை எழுதுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சாத்தனார் இளங்கோவை பார்த்து என்ன சொல்லியிருப்பாருன்னா அடிகள் நீரே அருளுக என்று சொல்லியிருப்பார். அடிகள் நீரே என்று அருளுகன்னு கூறியவர் யாருன்னு கேட்டா சீத்தலை சாத்தனார். ஆனா அந்த கூற்றுக்கு உரியவர் யாருன்னு சில இடத்துல கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடிகள் நீரே அருளுக என்ற கூற்றுக்கு உரியவர் யாருன்னா இளங்கோவடிகள். சோ கன்ஃபியூஸ் ஆயிருக்கூடாது. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், சிலப்பதிகாரம் குறித்து முக்கியமான பாயிண்ட்ஸ். சோ 10th தமிழ் புக்ல, ஓல்டு புக்ல சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் ஒரு முக்கியமான பாடமா இருக்கு. அது வந்து தேர்வுல நம்ம சிலபஸ்ல இருக்கு. கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் அதுல இருந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? சோ வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள். டெஸ்ட் வந்து நல்லா எழுதுங்க. சரிங்களா? சோ அடுத்து வரக்கூடிய டெஸ்ட் வந்து ஃபுல்லா பாருங்க. நன்றி.